சற்று முன் சென்னை மேயர் பிரியா அதிரடி கைது. வெளியான அதிர்ச்சி செய்தி திமுகவில் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஏற்கனவே ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நிறைய ஊழல் ஏற்கனவே இப்போ விஜய் அவர்கள் நிறைய ஆதாரங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. அது போக ஊழல் பண்ண யாராவது இருந்தாலும் சும்மா விட மாட்டோம், அவங்கள அடுத்தடுத்து கைது பண்ணி சிறையில் அடைப்போம் அப்படின்னு அவங்க அதற்கான வேலைகளை இப்போ படு தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு விஜய் சொன்னாலும் இல்லவே இல்லை, இது மக்கள் ஆட்சி அல்ல. சோ மக்களுக்கு தெரியாம விஜய் அவர்கள் நிறைய மோசடி பண்ணி ஜெயிச்சிட்டாரு, இது நல்ல ஆட்சி கிடையாது, இந்த ஆட்சியை கலைச்சி ஆகணும், இதுதான் ஊழல் ஆட்சி அப்படின்னு திமுக அப்படியே ஆப்போசிட்டா விஜய் மேல நிறைய பழி போடுறாங்க. ஆனா என்ன பழி போட்டாலும் அதுக்கான ஆதாரங்கள் அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. இருந்தாலும் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து மக்களுக்காக நிறைய நல்லது பண்றாரு. இப்ப கூட கரூர்ல அவரு பெரிய ஒரு பேரிழப்பு சந்திச்சாரு. அதன் பிறகு அவரு கரூருக்கு போகவே இல்லை. இப்போ ஜெயிச்சு முதலமைச்சரா அவரு கரூர்ல இப்போ 10 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ போறாரு. இந்த ரோட் ஷோவை நிம்மதியா விடக்கூடாது. ஏன்னா அப்படி மட்டும் 10 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ நடத்தி காட்டிட்டாங்கன்னா அன்னைக்கு கரூர்ல மாநாடு நடக்கும்போது அவ்வளவு பேர் கலவரம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் சொல்லி திமுக அவர் மேல பழிய போட்டாங்க. இன்னைக்கு இந்த ஷோ நடந்து முடிஞ்சதுன்னா அப்போ 10 கிலோமீட்டருக்கு இவ்வளவு பேர் ரோட் ஷோ நடக்கும்போது யாருக்குமே எந்த பாதிப்பு ஏற்படல. அன்னைக்கு மட்டும் சின்னதா நடந்த ஒரு மாநாட்டுல எப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு எல்லாரும் திமுக பக்கம் திரும்பிடுவாங்க. அது நடக்கக்கூடாது. இந்த ரோடு ஷோல பெரிய கலவரம் நடக்கணும், பெருசா பிரச்சனை வரணும், அப்பதான் இதுக்கு காரணம் விஜய்னு சொல்லி விஜய ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருக்கு. அதற்காக மேயர் பிரியா இப்போ களமிறக்கி விடப்பட்டிருக்காங்க. மேயர் பிரியா அவங்க தரப்புல இருந்து சில பேரை அந்த கூட்டத்துக்கு அனுப்பி அங்க பெருசா கலவரம் பண்ண சொல்லி திமுகவுடைய பெருந்தலைகள் சொல்லி மேயர் பிரியா அதற்கான வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க. அது போக அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க வச்சு அதன் மூலயமா அவங்க எல்லாரையும் ஊழல் வழக்குல சிக்க வைக்கலாம் அப்படின்னும் மேயர் பிரியா முடிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மேயர் பிரியாவுக்கு பக்கபலமா இருக்கிறது திமுகவுடைய பெருந்தலைகள். இத திமுகவுடைய மேயர் பிரியா செய்யறதுக்கு ஒத்துருக்காங்க. ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பணத்தை ஊழல் பணமா அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட டீலும் பேசியிருக்காங்க. அதுக்கு திமுக சேர்ந்த அந்த அமைச்சரும் ஒத்துக்கிட்டாராம். அதனால கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அவரை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு மேயர் பிரியா முடிவு பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு தனியாவே அங்க போயிருக்காங்க. போயிட்டு இது மாதிரி அந்த அமைச்சர்கிட்ட பணத்தையும் கொடுத்து எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட டீல் பேசியிருக்காங்க. ஆனா அந்த அமைச்சர் தாவேக அமைச்சர் ரொம்ப ரொம்ப உண்மையான அமைச்சர், நியாயம் நீதி நேர்மை அது போக தளபதி மேல உயிரே வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இந்த பணத்தை ஊழலா வாங்குவாரு? சோ அவர் ஆல்ரெடி இது மாதிரி மேயர் பிரியா தரப்புல இருந்து இந்த டீல் பேசும்போதே அவரு முதலமைச்சர் விஜய் கிட்ட சொல்லிட்டாரு. அதனால அவங்க ஏற்கனவே விஜிலன்ஸ் கால் பண்ணி இவங்களை கையும் களமா பிடிக்கணும் அப்படின்னு பெரிய ஒரு செட்டப் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த செட்டப்ல யாரும் யோசிக்காம மேயர் பிரியா கையும் களமா மாற்றிருக்காங்க. அந்த 100 கோடி பணத்தை அமைச்சருக்கு ஊழலா தர முயற்சி பண்ணதன் காரணமா மேயர் பிரியா அந்த ஸ்பாட்லயே அதிரடியா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பெரும் பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.